நாம எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஏஐ டூல் ChatGPT. அதோட நம்ம இன்ட்ராக்ஷன் மாறப்போகுதுன்னு சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது என்னன்னு இப்ப பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வந்துடலாம். நம்மளோட ChatGPT சாட்ஸ்ல இனிமே விளம்பரங்கள் வருமா? இதுதான் இப்போ டெக் உலகத்துல ஒரே பேச்சா இருக்கு. உண்மையாவா? வாங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் வதந்தி கிடையாது. இது சும்மா காத்துல வந்த செய்தியும் இல்ல. ஓபன் ஏஐ நிறுவனமே இத பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, முதல்ல தி இன்ஃபர்மேஷன் தான் இந்த செய்தியை வெளியிட்டாங்க. ஓபன்ஐ உண்மையிலே ChatGPT-ல விளம்பரங்களை சேர்க்கலாமான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ சாதாரண மீட்டிங்ல பேசின விஷயம் இல்ல, ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓபன்ஏஐக்கு தான் ChatGPT பிளஸ் மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து நல்ல வருமானம் வருது. அப்புறம் எதுக்கு இந்த புது ஐடியா? பதில் ஒன்னே ஒண்ணுதான், பணம். ஆனா எதுக்கு இவ்ளோ பணம் தேவைப்படுது? யோசிச்சு பாருங்க. ChatGPT மாதிரியான பவர்ஃபுல் ஏஐ மாடல்ஸ் ரன் பண்றது சும்மா இல்ல, அதுக்கு பயங்கரமா செலவாகும். நாம சும்மா ஒரு கேள்வி டைப் பண்றோம், ஆனா அதுக்கு பின்னாடி 50 பெரிய சர்வர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வேலை செய்யுது. அந்த செலவு மலை மாதிரி இருக்கு. அதை சமாளிக்க தான் இந்த புது முயற்சி. இப்போதைக்கே ஓபன்ஏஐ எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, ChatGPT பிளஸ் மாதிரி பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் மத்த கம்பெனிங்க அவங்களோட ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்கு பணம் கொடுக்குறாங்க. சோ விளம்பரம் அப்படிங்கிறது அவங்க பிசினஸ் மாடலே ஒரு பெரிய புதுசா எடுக்க போற ஸ்டெப். சரி, விளம்பரம்னு சொன்னோனே ஐயோ பேனர் ஆட்ஸ் பாப்அப் ஆட்ஸ்னு வந்து நம்மள தொந்தரவு பண்ண போகுதா அப்படின்னு பயப்படாதீங்க. அவங்க யோசிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. இத கொஞ்சம் பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது அவங்க வேண்டாம்னு சொல்ற விஷயம். அதாவது வழக்கமா நம்மள கடுப்பேத்துற பேனர் விளம்பரங்கள். ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறது. அதாவது ஏஐ கொடுக்கிற பதில்குள்ளேயோ இல்ல அதுக்கு பக்கத்துலயோ ரொம்ப இயல்பா வர விளம்பரங்கள். உதாரணத்துக்கு பெங்களூர்ல நல்ல பிரியாணி எங்க கிடைக்கும்னு கேட்டா பதிலுக்கு பக்கத்துல ஒரு நல்ல பிரியாணி கடையோட விளம்பரம் வரலாம். இது நமக்கு உதவியாவும் இருக்கும், தொந்தரவாவும் இருக்காது இல்லையா? அவங்களோட முக்கியமான குறிக்கோளே நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போக கூடாதுங்கிறது தான். அதனால வர எந்த விளம்பரமா இருந்தாலும் சரி, இது விளம்பரம் அப்படின்னு ரொம்ப தெளிவா லேபிள் பண்ணிருப்பாங்களாம். சோ எது ஏஐ பதில் எது விளம்பரம்னு நமக்கு எந்த குழப்பமும் வராது. ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா இதனால நமக்கு, அதாவது ஃப்ரீயா ChatGPT யூஸ் பண்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு என்ன பாதிப்பு? இல்ல ஏதாவது நன்மை இருக்குமா? இதனால என்னதான் மாறப்போகுது? சரி, இது எப்போ வரப்போகுது? இப்போதைக்கு அதுக்கு எந்த பதிலும் இல்ல. பாருங்க, அவங்க இன்னும் இத பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. எந்த தேதியையும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. சோ இப்போதைக்கு ரிலாக்ஸா இருக்கலாம். சுருக்கமா 4 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ChatGPT-ல விளம்பரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 2, அந்த ஏஐ இயக்குறதுக்கு ஆகிற பெரிய செலவை சமாளிக்க தான் இந்த ஐடியா. 3, நம்மள கடுப்பேத்துற மாதிரி இல்லாம பதில்களோட இயல்பா வர்ற விளம்பரங்களா தான் இருக்கும். 4, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் முதல் முக்கியத்துவம்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஏஐய நம்ம தொடர்ந்து ஃப்ரீயா பயன்படுத்தணும்னா அதுக்காக விளம்பரங்களை பாத்துக்கிறோங்கிற ஒரு சின்ன விலைய நம்ம கொடுத்தே ஆகணுமா? இது தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க.